சேசு மரி சூசை துணை. வலிமை என்பது உடல் பலத்தை குறிக்கும். ஞானத்துடன் கூடிய சிந்தனை திறனே உடல் வலிமையை விட சிறந்தது. ஞானத்துடன் கூறிய அறிவுரையை விடுத்து அறிவில்லாமல் வெறும் உடல் வலிமையை மட்டும் நம்பி செயல்படுபவன் தோல்வியையே சந்திப்பான். மூடர்களின் கூட்டத்தில் தலைவனின் முழக்கம் வெறும் இரைச்சலாகத்தான் கேட்கும். இரைச்சலில் எந்த பயனும் இல்லை, ஆக்கப்பூர்வமான செயலும் இல்லை. இதற்கு செவிமடுப்பதை விட ஞானமுள்ளவன் அடக்கத்துடன் கூறுவதை கேட்பதே நலம் பயக்கும். ஆனால் ஞானத்துடன் கூடிய அறிவுரைக்கு செவி கொடுக்காது வெறும் உடல் வலிமையை நம்பும்போது இந்த ஒரு தவறு பல நன்மைகளை நாம் இழக்க காரணமாகிவிடும். இது குறித்து சபையுரையாளர் பகுதியில் தூய ஆவி கூற கேட்போம். சபையுரையாளர் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 16, 17, 18. வலிமையை விட ஞானமே சிறந்தது என்பதே என் கருத்து. அந்த ஏழையின் ஞானம் புறக்கணிக்கப்பட்டது. அவன் சொல்லை எவரும் கவனிக்கவில்லை. மூடர்கள் கூட்டத்தில் அதன் தலைவன் முழக்கம் செய்வதை கேட்பதை விட ஞானமுள்ளவர் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று. போர்க்கருவிகளை விட ஞானமே சிறந்தது. ஆனால் ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும்.